பிலோ 20 ஆகிடுச்சு. அப்போ ஷூட் எடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துட்டு இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் சார் டக்குன்ட்டு என்னால் எப்படி மேனேஜ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணியிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். ஹலோ மை டியர் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டியூட்டி கிளம்பிட்டேன்னா முன்னாடியே பஞ்ச் பண்ணிட்டேன். சரி, ஃப்ரெண்டுக்கு பரோட்டா வாங்கணும்னா சரி ஓகே அதை வாங்கிட்டு வந்துடலாம், டைம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டா வாங்கிட்டு இப்போ தான் கம்பெனிக்கு போயிட்டுருக்கேன். சமைச்சிட்டேன். காலையில் கர்ட் ரைஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் 10 மணிக்கு போயிட்டு ஜஸ்ட்டு டீ ஏதாவது மட்டும் குடிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு எனக்கு எதுவும் பிளான் இல்லை. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நம்ம சாதாரண பேசுறேன் சொல்றான். லேடிஸ் மட்டும் நான் எப்போ யாரும் லேடிஸ் இல்லை இல்லை சொல்றாங்க. எனக்கு தெரியும், நான் வந்து அப்படியே லேடிஸ் வந்து குமிறாங்க பைத்தியம் உலகம். பள்ளிக்கு போய் அப்படிங்கிற ஒரு காரணம். சரி இங்க முடிஞ்சிருச்சு. அது ஒரு மாசம் ஆகல, ஒரு 2 வாரம். கைஸ், வீடியோ ரெக்கார்டிங்கில் இருக்கிறப்போ பேட்ரி வந்துட்டு சார்ஜ் ரொம்ப பிலோ 20 போனதுனால அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுச்சு. அதனால தான் என்னால் ஷூட் பண்ண முடியவில்லை. ஹலோ கைஸ், என்ன பண்ணுறீங்க எல்லாம்? நான் அப்போ தான் ரூமுக்கு வந்தேன். வேலை அப்போ தான் முடிஞ்சதுன்னா அது என்னது ஃப்ரெண்டு வந்திருந்தப்பில் சரிண்டு பள்ளிக்கு போயிட்டு டீலாம் குடிச்சிட்டு அப்படியே பள்ளிக்கு போயிடுச்சு. வீடியோ எடுக்காத காரணம் என்ன அப்படின்னா, மொபைலில் சார்ஜ் இல்லை. ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு சார்ஜ் போடுறது கூட டைம் இல்லை. அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு போயிட்டேன். ரெண்டுத்துலையுமே பிலோ 20 ஆகிடுச்சு. அப்போ ஷூட் எடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துட்டு இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் சார் டக்குன்ட்டு என்னால் எப்படி மேனேஜ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணியிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். டின்னர் வந்துட்டு ஒன்று பிளான் பண்ணவே இல்லை. அதாவது டீயில் பரோட்டா ஏதாவது வாங்கி சாப்பிட்டா வேலை முடியாது. நைட் டைம் தானே, பிரச்சனை இல்லை. அந்த ஒரு காரணத்தினால சிம்பிளாக சாப்பிட்டோன்னா வேலை முடியாது. ஓவர் செலவு பண்ணிட்டு நான் மேக்ஸிமம் சாப்பாட்டுக்கு நான் செலவு பண்ண மாட்டேன். அதுதான் ஒரு பிரச்சனை இல்லை. ஏன் அடிக்கடி நான் கீழே பார்க்குறேன்னு சொன்னால், கண்ணாடி இங்கே இருக்குது. ஏன்னா இந்த முடி இருக்குல்ல வெளியில் வந்துடுது. அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு காரணத்தினால ஆப்போசிட்டில் மிரர் வச்சுருக்கேன். மிரர் வச்சுட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி ஷூட் பண்ணுறேன் வீடியோலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கேமராலாம் எப்படி செட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். நான் இது வரைக்கும் யோசிக்கல, இப்போ தான் யோசனை வரும். இன்ஷா அல்லாஹ் நான் கண்டிப்பாக ஷூட் பண்ணுறேன். வேறு ஒன்றும் கைஸ். ஓகே இன்ஷா அல்லாஹ் நான் சாப்பிட்டு வரேன். சாப்பிட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் தொழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். Don't get it twice, the time of your life. This is the time of your life. Remember, you don't get it twice, the time of your life. ஹலோ காய்ஸ், என்ன பண்ணுறீங்களா? சாப்பிட்டாச்சா? நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அப்படியே நாளைக்குள்ளே ஜாமான். நாளைக்கு என்ன சமைக்கலாம்னா லிவர் சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். ஏதாவது சாப்பிடுவீங்களா என்னன்னு தெரில. யாருக்கு லிவர் சாப்பிடுவீங்க, யாரும் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த M10 மஹரில் ஃபைட் வரும்ல அப்பா ஃபுல்ல, அந்த ஒரு சீன் டக்குன்னு நினைப்பு வந்துச்சு. வேற ஒன்றும் இல்லை. நான் இங்கே வந்து தான் சாப்பிட்றேன். அதனால் வேற என்ன பண்ணுறது? நான் ஒரு ஆளாக இருக்கிறப்போ ஒரு ஆளுக்கு தான் சமைக்கணும் அப்படிங்கிறப்ப நான் மேக்ஸிமம் மணி ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் ஃபுட்டுக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி சொன்ன மாதிரி. அந்த ஒரு காரணத்தினால் லிவர் மட்டும்தான், லிவர் கிரேவி மாதிரி வச்சுடுவோம், அவ்வளோதான். சம்டைம்ஸ் பரோட்டா சாப்பிடும், அப்படி இல்லைன்னா சாப்பாட்டு. நாளைக்கு ஈவினிங் வரையும் தானே, நாளானிக்கு காலையில் தான் அண்ணன் ரூமுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஜாமான் வாங்கியாச்சு, சாப்பிட்டாச்சு. வேற என்ன வேலை?
வேறு என்ன. ஓகே கைஸ், இன்னைக்கு அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக முடிஞ்சு, எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு நைட்லாம் வீக்கெண்ட் மூட் ஆகிடுவோம் இன்ஷா அல்லாஹ். எப்போதுமே வீக்கெண்ட் மூடு தான், அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ரெஷர் கிடையாது ஒர்க்கில். ஒரு காரணம் ஏதோ சொல்லணும்னு நினச்சேன். ஓகே இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எடிட்டிங்கோட பெண்டிங் இருக்குது. சாட்டர்டே சண்டே வந்துட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப ரொம்ப லென்த்தாக போயிடுது. அதாவது மினிமம் 1 ஹவருக்கு மேலே வீடியோ போயிடுது. அப்படிங்கிறப்போ 1.5 ஹவர்ஸ் ஆகிடுது. அப்படிங்கிறப்ப என்னால் அதை எடிட் பண்ணி கொண்டு வரத்துக்கு ரொம்ப நீண்ட நாட்கள் ஆகின்றன. அந்த ஒரு காரணத்தினால நான் கரண்ட்டில் இருக்கிறதையும் கரெக்டாக விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இப்படி மேனேஜ் பண்ணி போயிட்டுருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா சொன்ன மாதிரி நான் கரெக்டாக 7 மணிக்கு எல்லா வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அப்படியே கண்டினியூ பண்ணணும். ஓகே கைஸ், பார்த்தெல்லாம் சேஃபாக இருங்க. தளபதி வேறு என்ன சொல்கிறது, இன்னும் இன்றைக்கி பதவி ஏற்கிறதா இருந்துச்சு. ஆனால் டக்குன்னு என்ன விஷயம்னு தெரில. நான் ஜஸ்ட் இன்றைக்கி கொஞ்சம் அதிக ஒர்க் இருந்ததுனால இன்றைக்கி நான் சோசியல் மீடியா சைடே போகல, மொபைல் அவ்வளோவா எடுக்கலை. ஒரு காரணத்தினால என்ன நடந்ததுன்னு தெரில. ஃப்ரெண்டு கிட்ட ஃப்ரெண்டு சொன்னாங்க, நம்ம 5 6 இன்னும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, சீட்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதில் எதுவும் இன்வால்வ் ஆகலை. பாப்பா இன்ஷா அல்லாஹ். யாருக்கு தளபதி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, யார் டிவிக்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே கைஸ், குட் நைட், பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட்.